ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமர் பாதம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கோம். நம்ம இந்த ராமர் பாதம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் பார்க்குறது அக்னி தீர்த்தம், அப்புறமா 22 தீர்த்தங்கள், அதுக்கு அடுத்தது தான் இந்த ராமர் பாதம் அப்படிங்கிற இடம். இந்த ராமர் பாதம் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம ராமேஸ்வரம் சுற்றுலா வர்றோம் அப்படின்னா நம்ம ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த ராமர் பாதம் அப்படிங்கிறதும் முக்கியமான இடமா இருக்குது. நாங்கள் கரெக்டாக ராமர் பாதம் வந்துட்டோம். போகிற வழியிலே சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளாடி போய் ராமர் பாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நம்ம இந்த ராமர் பாதம் பார்க்கும்போதே ராமரோட வரலாறை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமாயணத்தில் சீதையை ராவணன் கடத்திட்டு இலங்கைக்கு போயிடுவாங்க. அப்போது ராமருக்கு சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் ராமரும் அனுமான் சேனை படைகளும் இங்கே இருந்து தான் யூகம் வகுத்தாங்க. இங்கே இருந்துட்டு தான் இலங்கையில் போய் சீதையை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்க. அந்த இடம்தான் இன்றைக்கி ராமர் பாதமாக இருக்குது. ராமரோட கால் பாதங்கள் இங்கே பதிஞ்ச இடமானதுனால தான் இதை ராமர் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வேறு எந்த பிரதிஷ்டையும் கிடையாது. ராமரோட கால் பாதங்களை தான் இங்கே வணங்கிட்டு வர்றாங்க. இங்கே உள்ளாடி பார்த்தோம் அப்படின்னா ராமரோட கால் பாதங்கள் தான் கல்லில் பிரதிஷ்டையாக பண்ணியிருக்காங்க. உள்ளாடி வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் அதை எடுக்க முடியலை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் ஒரு அமைதியான இடமாகவும் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது ராமேஸ்வரம் ஃபுல் வியூவும் தெரியுது. அதனால தான் ராமரும் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ராமேஸ்வரம் வர்றீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் எந்தெந்த இடங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் என்னோடய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸு, இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமர் பாதம் கோவில் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. இந்த அழகான கோவிலில் இதமான காற்றும் இருந்ததுனால நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா மேலே கோவிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மேலே போனோம். மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா மேலே எந்த பிரதிஷ்டையும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம கீழே கோவிலில் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மேலேயும் கோவில் அமைச்சிருக்காங்க. ஆனால் மேல் பகுதியில் எந்த பிரதிஷ்டையும் எதுவும் இல்லை. இங்கே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூவும் அப்புறமா காணிக்கையும் போட்டிருந்தாங்க. கோவிலுக்கு மேல் பகுதியிலிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ஒரு பெரிய டவரும் தெரிஞ்சது. இது தூரதர்ஷனோட டவர் தான். ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.